வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு மாதிரி தேர்வு போலவே அட்டன் பண்ணி பார்க்கலாம். அசல் வினாத்தாள் எப்படி இருக்கும் அது போலவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிவிட்டு 30 கேள்விகளுக்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. வெளிக்கோள்கள், திடக்கோள்கள், உறைந்திருக்கும் கோள்கள், வாயுக்கோள்கள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஸோ இதற்குரிய விடை வந்து திடக்கோள்கள். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடக்கோள்கள். இதுக்கு இன்னொரு பேர் வந்து உள்கோள்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ வெளிக்கோள்கள்லாம் எது அப்படி உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகும். இப்போ வெளிக்கோள்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. வியாழன், சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே வெளிக்கோள்கள். இதில் வாயுக்கோள்கள் எது? அப்போ வாயுக்கோள்களும் வெளிக்கோள்களும் ஒன்று தான். வாயு நிறைந்திருக்கும் வெளிக்கோள்களில், ஓகேங்களா? அப்போ உறைந்திருக்கும் கோள்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இதுதான் உறைந்திருக்கக்கூடிய கோள்கள். பூமி வந்து சூரியன்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது இப்படின்னு கேட்கலாம். 3வது இடத்துல இருக்குது. வெள்ளியும் பூமியும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. வெளிக்கோள்கள், வாயுக்கோள்கள், இரட்டைக்கோள்கள், செந்நிறக்கோள்கள். கெஸ் பண்ணுங்க. வெள்ளியும் பூமியும் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. ஏன்னா வெளிக்கோள்களும் வாயுக்கோள்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். வெளிக்கோள்களில் வாயு நிறைந்திருக்கும், அதனால் அது கிடையாது. செந்நிறக்கோள் வந்து செவ்வாய் வரும். ஸோ வெள்ளியும் பூமியும் தான் இரட்டைக்கோள்கள். கூற்று பார்க்கலாம். கூற்று 1, பழங்கால மனிதன் குவாட்சைட் எனப்படும் கரடுமுரடான ஒரு வகை கல்லை கொண்டு கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரித்தனர். கூற்று 2, சிக்கிமுக்கி கற்கள் எனப்படும் ஒரு வகை கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கினர். இது கெஸ் பண்ணுங்க. எது கூற்று சரியா தவறாங்கிறது கெஸ் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுமே சரிதான். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா குவாட்சைட் அப்படிங்கிற ஒரு வகையான கல் இருந்துச்சு. அது கரடு முரடாக இருந்துச்சு அந்த குவாட்சைட் கல். ஸோ அதை வச்சு தான் கருவிகள், ஆயுதங்கள் இது எல்லாமே கூர்மையான ஆயுதங்கள், விலங்குகளை தாக்குறதுக்கு எல்லாமே தயாரித்தது இதை வச்சு தான் தயாரித்தாங்க. அப்புறம் சிக்கிமுக்கு கற்கள் அது உரசும் போது பார்த்தீங்கன்னா நெருப்பு உண்டாச்சு. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து நெருப்பை உருவாக்கினார். அப்போ கூற்று 1, 2 சரி. அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். எந்தெந்த மேகம் எப்படி காட்சியளிக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். செக் பண்ணுங்கள். ஸோ இதற்கான விடை வந்து வரும். இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கலாம். திரள் மேகம். திரள் மேகம் வந்து எப்படி காட்சியளிக்கும் அப்படின்னா வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். இருக்கு இல்லையா? வெண்பஞ்சு போல தான் திரள் மேகம் காட்சியளிக்கும். திரண்டு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்காங்க. கீற்று மேகம். கீற்று மேகம் வந்து வானத்தில் வெள்ளி சாம்பல் நிற மீன் போல் காட்சியளிக்கும். வெள்ளி சாம்பல் நிற மீன் போல் காட்சியளிக்கக்கூடியது கீற்று மேகம். படை மேகம் எப்படி இருக்கும்? சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றம், அதுதான் படை மேகம். ஒரு படையாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சாம்பல் நிறத்தில். கார்மேகம். கார்மேகம் இன்னும் அடர் சாம்பல் நிறத்தில் அந்த கருகி இருந்தால் தான் மழை வந்து கார்மேகம் தான் மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஸோ அது அடர் சாம்பல்னால் நல்ல மேகம் கருத்துருச்சு மழை வரப்போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து கார்மேகம். அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடியது கார்மேகம். படை மேகம் அப்படிங்கிறது சாம்பல் நிற விரிப்பு. கீற்று மேகம்னா வெள்ளி சாம்பல் நிற மீன் போல காட்சியளிக்கும். திரள் மேகங்கிறது வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். எது வேணால் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கூற்று. கூற்று 1, புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. கூற்று 2, செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் ஆகியவை ஒன்றாக கலந்து வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து செம்பு. அது செம்பு காலம் அப்படின்னு வந்துடும். அந்த செம்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலம் பார்த்திங்கன்னா செம்பு காலம்.
அப்புறம் செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் இது எல்லாம் சேர்ந்து தான் வெண்கலம் வந்துச்சு. செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்தது வெண்கலம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு டேஷ் ஆகும். முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது சக்கரம். அடுத்தடுத்து தான் மற்றதெல்லாம் சக்கரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த அறிவியல் கண்டுபிடிப்புன்னு வந்துச்சுனாலே அது சக்கரம் தான். இது எல்லாமே அனைத்தும் நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்புன்னு கேட்டிருக்காங்க. அதனால சக்கரம். கூற்று 1 இங்கே கூற்றுன்னு இல்லை, ஆனால் கூற்று 1 தான் இது. கூற்று 1 வந்து புவியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்க ரேகை எனப்படும். கூற்று 2 கீழே இருக்கிறது கூற்று 2 புவியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அட்சரேகை எனப்படும். ஆக்சுவலாக அந்த 2 கூற்றுமே தவறு. ஜஸ்ட் இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன். இதுதான் அட்சரேகை. அதாவது புவியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு கூட போட்டுட்டு நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட்டுனா இப்போ WE ஞாபகம் வச்சுக்காங்க. இது வெஸ்ட்டுக்கு W போட்டிருக்கேன், ஈஸ்ட்டுக்கு E கொடுத்துருக்கேன். அப்போ இந்த WEங்கிறது அட்சரேகைன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. எது ஸ்டார்டிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு, அதான் மேற்கிலிருந்து கிழக்காக. விங்கிறது அட்சரேகை. புவியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக. அப்போ நார்த்து சவுத்து. NS அப்படிங்கிறது தீர்க்க ரேகை ஞாபகம் வச்சுக்காங்க. இல்லைன்னா NST ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படின்னா ஈஸி. விக்கு ஏ ஞாபகம் வச்சுக்கலாம், NSக்கு டி தீர்க்க ரேகை டி ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிறது வந்து உங்களுக்கு தீர்க்க ரேகை. இது மாற்றி கொடுத்ததுனால இது வந்து தவறு. இப்போ சொன்னது சரியான விட, அதை நீங்கள் க்ளூவில் ஞாபகம் வச்சுக்கலாம். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் எது? லூவா, நார்வெஸ்டர்ஸா, ஜெட்டா, கோல் காற்றா? இந்த வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் வந்து ஜெட் காற்றோட்டம். ஓகேங்களா? ஆனால் மற்ற எல்லா காற்றும் இந்த காற்றோட்டம் இதுவுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகளில் ஜெட்டு வந்து மேலே தான் பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வளிமண்டலம் அங்கே ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம வானத்தில். அப்போ ஜெட்டு, அந்த காற்றோட்டத்துக்கு பேர் ஜெட்டு. TNTET எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஆர்பியில் கொடுத்துருக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே MCQ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 10 யூனிட்டுக்குமே MCQ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜி மெட்டீரியல் கூட உங்களுக்கு இன்னும் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகுது. அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது 2012 2025 வரைக்கும் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். இதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். இதே போலவே தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த இயர்க்கே தான் அது ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாமே 2012 2025 வரைக்குமே வித் ஃபைனல் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 780 கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இது இல்லாமல் சைக்காலஜி ஃபுல் மெட்டீரியல் கிடச்சிடும் MCQ டைப்பு. தேவைன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸோ மற்ற காற்றுக்குமே நம்ம டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மாறி மாறி கேட்கலாம். இதில் அந்த லூன் கொடுத்துருக்கிறது ஒரு காற்று டைப் தான். அது எப்படின்னா வடமேற்கு இந்தியாவில் வீசக்கூடிய காற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமேற்கு இந்தியாவில் வீசக்கூடிய காற்று தான் லூ. இது வந்து ஒரு வெப்ப காற்று கூட. அடுத்து வடகிழக்கு இந்தியாவில் வீசக்கூடிய காற்று தான் நார்வெஸ்டர்ஸ். இது வேணால் ஈஸியாக நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கலாம். வடகிழக்கு, நார்த்துக்கு என்ன பண்ணுவோம்? நார்த்து வட, கிழக்கு வெஸ்ட்டு. ஈஸியாக அது புரிஞ்சிருச்சா? அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். வடகிழக்கு இந்தியாவில் வீசக்கூடிய காற்று தான் நார்வெஸ்டர்ஸ். கோல் காற்று அப்படின்னா என்ன? கோல் காற்று அப்படின்னா பூமி சுழற்சிக்கு ஏற்ப ஆண்டு முழுவதும் ஒரே திசை நோக்கி வீசும். பூமி இப்போ சொல்லிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டு முழுவதுமே ஒரே திசையை நோக்கி வீசுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோல் காற்று. BR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு?
1990. மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. இப்போ இது 2 கொஸ்டின் கவர் ஆகுது. மாநிலம் எதுவும் தெரிஞ்சுக்கணும், எந்த இடம், அந்த இடம் பேர் வந்து ஜெய்சால்மர். மிக குறைந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அந்த இடம் வந்து ஜெய்சால்மர். மணிப்பூரா, சிக்கிமா, ராஜஸ்தானா, மேகாலயாவா? கெஸ் பண்ணுங்க. ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தெரியும், மணல் பகுதி அதிகமாக நிறைஞ்சது, அங்கே வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். இப்படி ஜஸ்ட் கெஸ் பண்ணாலே ஆன்சர் பண்ண முடியும். அந்த இடம் வந்து ஜெய்சால்மர், அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபேமஸான கொஸ்டின் இருக்குது, சாம்பர் ஏரி. அது வந்து எங்கே இருக்குது? அது வந்து உப்பு மிகுந்தது, அது ராஜஸ்தானில் தான் இருக்குது, சாம்பர் ஏரி. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. ஏற்கனவே பார்த்தது குறைஞ்சது ராஜஸ்தானு. இப்போ நம்ம சொல்கிறது வந்து அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் மவுசின்ராம். அது எந்த மாநிலத்தில் இருக்குது? மேகாலயா. மவுசின்ராம் இருக்கக்கூடியது அதிக மழை பொழிவு பெய்யக்கூடிய இடம் மவுசின்ராம். அது இருக்கக்கூடிய இடம் மேகாலயா. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்த சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான டேஷ் என்பவரின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சாலே இதுக்கு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிடலாம். அன்னி பெசன்ட், இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காந்தி. கெஸ் பண்ணுங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக் வந்து யாரோடதுனா ஜவஹர்லால் நேரு. அதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருக்குது இந்த புக்கில். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர்? காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ஸ்மித். ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான இந்த டான்ஸ் டைப்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. இதற்கான விடை ஆ. அது பஞ்சாப் மாநிலத்தில் அந்த ஆடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. பஞ்சாப் பாங்க்ரா. இது ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத் வந்து கார்பா தாண்டியா. பாட்டு கூட உண்டு, தாண்டியா ஆட்டம் ஆடன. இது வந்து குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் கல்ஃபேலியா கூமர். ராஜஸ்தானில் கல்ஃபேலியா கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரகாண்ட் சோலியா. உத்தரகாண்டில் சோலியா, உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? அஃபிஷியல் லாங்குவேஜ் 20, 21, 22, 23. 22 மொழிகள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்போ அந்த மொழி பற்றி எதில் இருக்குன்னு கேட்கலாம். 8வது அட்டவணையில் இருக்குது. பனி நிறைந்த கண்டம் எது? ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா. பனி நிறைந்த கண்டம் அண்டார்டிகா. உலகின் மிக பெரிய மற்றும் மிக சிறிய கண்டம் எவை? ரெண்டுமே கவர் ஆகுது. பெரிய கண்டம் எது, மிக சிறிய கண்டம் எது? ஸோ ரொம்ப பெரிய கண்டம் எதுனா ஆசியா. நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆசியா தான் உலகின் மிகப்பெரிய கண்டம். ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிறிய கண்டம். அண்டார்டிகா வந்து பனி நிறைந்தது. புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? பெருசும் கூட ஆழமான பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல். இதில் எது வரும்? பசிபிக் பெருங்கடல். இது கேட்கலாம். புவியோட மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். இது மேட்ச் பண்ணுங்க. இந்த ஃபுல்லாக கோல் பற்றி தான்.
அதாவது வெப்பமான கோள் எதுனா வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி. செந்நிறக்கோள் ஏற்கனவே கொஸ்டின் சொல்லும்போதே சொன்ன டெஃபினேஷன், செவ்வாய் தான் செந்நிறக்கோள். உருளும் கோள் யுரேனஸ் வந்து உருளும் கோள். குளிர்ந்த கோள் நெப்டியூன். குளிர்ந்த கோள் நெப்டியூன். நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள். டைட்டன், ட்ரைட்டன், வால்மீன்கள், செரஸ். டைட்டன் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் வந்து டைட்டன். வலயங்கள் கொண்ட கோள் எது? புதன், செவ்வாய், சனி, வியாழன். வலயங்கள் கொண்ட கோள் வந்து சனி. எந்த கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது? புதன், செவ்வாய், சனி, வியாழன். செவ்வாய். எந்த கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 2014 செப்டம்பர் 2014 மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியிருக்கு. அது எந்த கோளுக்குன்னா செவ்வாய்க்கு. சூரிய குடும்பத்தின் சிறிய மற்றும் பெரிய கோள்கள் எவை? சிறிய கோள் எது, பெரிய கோள் எது? 2 கொஸ்டின் கவர் ஆகுது. ஆக்சுவலாக சூரிய குடும்பத்தில் சிறிய கோள் அப்படின்னு பார்த்தா புதன், பெரிய கோள் அப்படின்னு பார்த்தா வியாழன். புதன், வியாழன் ஞாபகம் வச்சுக்கலாம். உலக ஓசோன் தினம் எது? செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினம். ஏன்னா ஓசோன் பற்றி கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வரணும், அதனால் ஓசோன் தினம் கொண்டாடுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. அப்போ இந்த மார்ச் 23 என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே கேட்கலாம். வானிலை தினம். வானிலை தினம் எப்போ வருது? மார்ச்சில் வருது. ஸோ மார்ச் 23 வானிலை தினம். ஜூன் 5 வந்து எல்லாருக்குமே தெரியும், என்விரான்மெண்டல் டே. அனைத்து வானிலை மாற்றங்களும் எந்த அடுக்கு பகுதியில் நடக்கின்றன? அடியடுக்கு, படையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. அடியடுக்கு. எல்லா வானிலை மாற்றங்களும் ஃபஸ்ட் அடுக்கு அதுதான். அடுத்தடுத்த அடுக்கு போவோம். ஸோ அடியடுக்கில் தான் எல்லா வானிலை மாற்றமும் நடக்கும். வானிலை பற்றிய படிப்பு டேஷ் ஆகும்? சுற்றுப்புறவியல், தொல்லியல், வானிலையியல், சமூகவியல். வானிலையியல். வானிலை பற்றிய படிப்பு வானிலையியல். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எது? மித வெப்பமண்டலம், வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், குளிர்மண்டலம். வெப்பமண்டலம். சூரியனோட கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கடகரேகை, மகர ரேகை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் வெப்பமண்டலம். புதுச்சேரி அருகிலுள்ள தொல்பொருள் ஆய்வுக்களம் எது? இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றிலாம் வந்து 5th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஹை லெவல்லையுமே இருக்கும். ஸோ அது தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த போல் கேள்விகள் வரலாம். அரிக்கமேடு, கொடுமணல், கீழடி, ஆதிச்சநல்லூர். அரிக்கமேடு. புதுச்சேரி அருகிலுள்ள தொல்பொருள் ஆய்வுக்களம் அரிக்கமேடு. கொல்லேறு ஏரி உள்ள இடம்? ஆந்திர பிரதேசம். கொல்லேறு வந்து நன்னீர் ஏரி. ஆக்சுவலாக இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஆந்திர பிரதேசம். உலகின் மிக நீளமான நதி எது? அமேசான், நைல், யாங்சே, கங்கை. எது வரும் ஆன்சரு? நைல் நதி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி.
ஸோ இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.